உங்கள் பேர் என்ன? அசோக்குமார். இது எந்த ஊர்? திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா தலைவசத்திரம் கீழூர். நம்ம டாக்டர் சைடில் 2வது டோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆமாம். மொதல் டோஸு கொடுத்து எத்தனை நாள் நம்ம ரிசல்ட் பார்த்தோம்? ரிசல்ட் தான் நம்ம அடுத்த நாளே நம்மளுக்கு ரிசல்ட்டு தான். நாற்று இப்போ நாற்று பாவனும் போது இப்போ நம்ம டாக்டர் சைடு கொடுத்ததுக்கப்புறம் மறுநாளே நம்மளுக்கு அதில் உள்ள ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிச்சிது. நாற்று போட்டிருக்கும் போது அந்த நாற்று வந்து நம்மளுக்கு மஞ்சள் அடித்து அந்த நாற்று இலைகளெல்லாம் மடங்கனால இருந்துச்சு, கொக்கி போட்டுட்டு. கொடுத்து நான் ஒரு 24 ஹவர்ஸ்லேயே நம்மளுக்கு இப்போ அந்த இதெல்லாமே மடங்கி இருந்தது எல்லாமே நல்லா நிமிர்ந்து இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடச்சிது. நல்லா அப்புறமா கிளிப்பச்சை கலரில் இருந்துச்சுல்ல. ஆமாம். நாற்று வந்து மாறி இப்போ நல்ல கருப்பு கலரில் மாறி இருந்துச்சு. அதுலேருந்து 24 நம்ம 1 மந்தில் அதை பிடிங்கி நான் நடுவே பண்ணதுக்கு 20 நாள்லேயே நம்ம பிடிங்கிட்டோம் அந்த இதை. 20 இல்லைன்னா எத்தனை நாள் ஆகும் நம்மளுக்கு? ஒரு மாதம் கூட ஆகலாம். 29, 30 அந்த டைம் ஆகும். அது வந்து 20 நாள் 19 நாள்லேயே நம்மளுக்கு அந்த எடுக்கிற பக்குவம் இதாகிட்டு ரெடி ஆகிட்டு. அவ்வளோ வளர்ச்சி நல்லா இருந்திருக்கு. வளர்ச்சி நல்லா இருக்குது. இது ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லை? ஆமாம். நம்ம டாக்டர் சைல் கொடுத்து அது 24 மணி நேரத்தில் நல்லா வளர்ந்துருந்து அதோட கொக்கியாக இருந்த செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. கிளிப்பச்சை கலர் மாறி இருந்துச்சு. நாட்களும் குறைவு தான் இது. இப்போ ஒரு மாதம் இதாகிறது. நம்மளுக்கு வந்து 20 நாள் 22 நாள்லேயே நம்ம நாட்டை பிடிங்கி நடுறதுக்கு பக்குவம் வந்துட்டு இருக்குது. அப்போ டாக்டர் சைல் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு நம்மளுக்கு. ஆமாம். அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது. அப்போ நம்ம அதுக்கப்புறமா இப்போ நடவு பண்ணி நம்ம டாக்டர் 20வது நாள் டாக்டர் சைல் கொடுத்தோம். அது கொடுத்ததுலேருந்து நம்மளுக்கு அடுத்த நாளே இது ரிசல்ட் இருந்துல்ல. 20 நாள் அந்த மஞ்சள் அடிச்சுட்டு செடி வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. டாக்டர் சைல் கொடுத்த உடனே நம்மளுக்கு செடி நல்லா ஹெல்த்தியாகி கலருக்கும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மூடு நல்ல பருகி கட்டி வருது. அது மித்த மாதம் தான் எப்படின்னா இப்போ ஐப்பசி அந்த டைமில் இருக்கிறத விட இப்போ இந்த டைமில், ஏன்னா இது கோடை டைமில் இவ்வளோ காண்டு மூடு கட்டி வர்றது பெரிய விஷயம். வெயில் காலம் இப்போ நம்ம காலத்தினால. ஓகே. இப்போ வெயில் காலத்தில் வந்து வெயிலோட தாக்கம் அதிகரிக்கும். அதனால் வந்து மூடு அவ்வளோ கட்டி வராது. இப்போ நம்ம கோடை காலத்துலேயும் நம்மளுக்கு நல்ல இதாக வருது, குளிர்ச்சியாக வருது செடி. ஆமாம். எந்த ஒரு வாட்டம் இல்லாமல். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா மண்ணில் வந்து ஈஸி தன்மை வந்து கரெக்ஷன் ஆகும்போது செடி வந்து நல்லா தண்ணி எடுக்கும். தண்ணி எடுக்கும்போது செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும்.